ஸோ கைஸ் நம்ம அட்லாஸ்ட் வந்துட்டு நம்ம டார்க் எடிஷன் வந்து ஆல்ட்ரோஸில் புக் பண்ணிட்டோம். வந்து அந்த சேல்ஸ் பர்சன் நம்ம சதீஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஆக்சுவலாக சின்ன காம்பேக்ட் டியாகோல்ட்ட டைகர் மாதிரி போலாம் இருந்தோம். பட் அந்த வண்டி அப்ராக்சிமேட்டாக ஆன் ரோடு வரும்போது எனக்கு பட்ஜெட் பண்ணி சொல்லும்போது ஒரு 9 lakh 10 lakhs கிட்ட வருதுன்னு சொன்னாங்க டாப் எண்டு. அதுக்கு எனக்கு இது 13 lakhsக்கு வருது. ப்ளஸ் 2024 மாடல் அக்டோபர் மேக்கு. அவர் என்ன சொன்னார்னா நான் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், குவிக் டெலிவரி சொன்னார். ஏன்னா இந்த வண்டி ஒரு பீஸ் தான் இருக்குது, இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு they'll be giving it over by at least 5 days சொல்லிட்டு. ஸோ வெரி எக்ஸைட்டட் கைஸ். எனக்கு இந்த வண்டி பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் டார்க்னா எனக்கு ரொம்ப பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். மோரோவர் இந்த காரும் ஃபுல் பிளாக்காக இருக்குது. அண்ட் ஃபீச்சர்ஸு டாப் எண்டில் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நான் குவிக்காக உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேபின் ஸ்பேஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இது வரைக்கும் XL6 ஓட்டியிருப்பேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ பர்சனலாக ஸ்பீக்கிங் கேபின் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்ஸ் பின்னாடி போக முடியும், ரிக்ளைன் பண்ண முடியும். அது தவிர ஹைட் அட்ஜஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக இது என் ஒய்ஃப்க்கு தான் எடுக்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணோம். அவங்க வந்து உட்காந்து பார்த்துட்டு போனாங்க. இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அண்ட் தென் ஐ தாட் ஓகே மேபி திஸ் இஸ் த ரைட் வெஹிக்கிள் ஃபார் ஹர்னு சொல்லிட்டு. ஈஸி வென்டிலேஷன் சிஸ்டம், டெக்னாலஜி ஓரியன்டேஷனு, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸில் எல்லாத்துலேயுமே டாட்டா வந்து தே கிவன் டாப் நாச் அண்ட் ஆல்ட்ரோஸ். அதனால தான் அந்த டாப் அண்ட் வேரியன்ட்னால உனக்கு எல்லாமே டாப் அண்ட் ஃபீச்சர்ஸாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்றா கவர் பண்ணலாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 AC வெண்ட் இருக்குது. ஜென்ரலாக இந்த கேட்டகரியில் இருக்கிற கார்ஸு உங்களுக்கு ரியர் ஏசி வராது. பட் இதில் ரியர் ஏசியும் கொடுத்துருக்கான். ஸோ விச் இஸ் ரியலி நைஸ். ஏன்னா பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து த்ரோ வந்தால் ரொம்ப சீக்கிரம் வராது. அண்ட் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக அதோ ஐஸ்கூல் ஃபீச்சர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ தட் சம்திங் லைக் உங்களுக்கு சில்னஸ் சீக்கிரமாக ஆயிரும் டப்புன்னு. அண்ட் நல்லா சம்மர் சீசனாக இருந்தால் கூட உங்களுக்கு கூல்னஸ் ஆகிறது வந்து குவிக்காக ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஸோ க்ளவுஸ் பாக்ஸ் வந்து வென்டிலேட்டட் க்ளவுஸ் பாக்ஸ் இது. ஸோ உங்களுக்கு கூலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு கூலிங்கான ஏரியாஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஐபேட் ஹோல்டர், புக்ஸ் அந்த மாதிரி ட்ரே வைக்கிறதுக்கு வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிற இடம் இது. ஸோ க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி ஃபினிஷ் உள்ள ஒரு டோர் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த க்ளோஸ் பண்ணும்போது அந்த டக்குன்னு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆக்சுவலி த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இன் த டோர். அந்த சவுண்ட் வந்தால் தட் மீன்ஸ் இட்ஸ் மேட் ரியலி வெல்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக வண்டி ஆன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கிங்கில் இருக்கா? ஓகே, பிரேக் அழுத்தியாச்சு. ஓகே, ஸோ மெயின் திங் எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ், ஸ்பீக்கர் சிஸ்டம். சூப்பரான ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஏதாவது MCS மியூசிக் எதாவது போட்டு காட்டுறேன், கண்டிப்பாக யூ வில் லைக் இட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC வென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கூலிங் இப்போ நல்லா ஃபட்டுன்னு தொடங்கிடுச்சு, நல்லா ஸ்பீடாக தொடங்கிடுச்சு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட வைசர் கூலிங்காண்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரியருக்கு ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மோட், என்ன கைண்ட் ஆஃப் மோட் AC வேணும்னு. ஃபேன் ஸ்பீட் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளேலேயே ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து ஜென்ரலாக கார்ஸ்னால இங்கே ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் இது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பவர் கூலிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன், விண்டோஸ் மே ரோல் டவுன்னு. ஸோ எக்ஸ்பிரஸ் கூலிங்னு சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வெளி ஏரை எடுத்து நல்லா கூல் பண்ணி புஷ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த சில்னஸ் தெரிஞ்சால் இப்போ நல்லா கூல் சில்னஸ் தெரியுது. அதாவது உனக்கு தெரியுதா, நல்லா த்ரோ இருக்குது சில்னஸில் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் த AC ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். உனக்கு எந்த டைப் ஆஃப் AC வரணும், எக்ஸ்டீரியர்லேருந்து ஏர் எடுத்து உனக்கு AC சர்க்குலேட் பண்ணுமா, எக்ஸிஸ்டிங் ஏரை வந்து உள்ள இன்டீரியரில் சர்க்குலேட் பண்ணுமான்னு. அண்ட் AC ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் இதோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபோ சிஸ்டமில் தான் வரும். திஸ் 10-inch இன்ஃபோ டிஸ்பிளே. நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் இப்படி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன டெம்பரேச்சர் வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் லோ, இல் கோ அப் டு 30 degrees வரைக்கும் போகும் டோட்டலாக. ஸோ உங்களுக்கு அந்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன பட்டன் தெரியல எனக்கு, பட் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு USB போர்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு C டைப் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, 3 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 12 volt இது கனெக்ட் பண்ணிக்கும் இது கொடுத்துருக்காங்க. ஒரு சிகரெட் லைட் மாதிரி அந்த சார்ஜஸ் இருக்குல்ல, அது கனெக்ட் பண்ணிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ட்ரோஸ் இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு DCT மாடல், டியூவல் சேனல் டிரான்ஸ்மிஷன் மாடல் இது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் இருக்கும், மேனுவலும் இருக்கும். நார்மலாகவே பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். ஸோ உங்களுக்கு இது எங்கேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு லிவர் கடியில் ஒரு பட்டன் இருக்கும், அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்தால் ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். ஸோ இந்த மாதிரி வரும். இதிலே மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு போனோன்னா நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா மேனுவலுக்கு வந்துடும். ஸோ மேனுவல்னு சொல்கிறது நம்ம நார்மல் வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி கியர் சிஸ்டம் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் டவுன்,
இல்லை இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஃபார்வேர்டு தேர்டு ஃபோர்த்து அப்படி போகும். இது வந்துட்டு கியர் ரேஷியோ டவுன் பண்ணுறது. செகண்டு ஃபஸ்ட்டு அப்படி வரும். திருப்பி லெஃப்ட் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடுக்கு வந்துடும். ஸோ கியர் சிஸ்டம் இஸ் வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு இங்கே லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. மெயின் திங் எனக்கு என்னென்னா நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இது ஆக்சுவலாக வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பேஸ் இது உங்களுக்கு. ஸோ இதில் இந்த சிஸ்டமில் உங்களுக்கு வயர்லெஸ் கார்ப்ளே ஆட்டோ ஆண்ட்ராய்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆக தொடங்கிடும். எந்த ஃபோனாக இருந்தாலும் ஆப்பிள் ஆர் ஆண்ட்ராய்டு. விவோ சிஸ்டமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக மெனுக்கு போகணுன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ஆப்பிள் கார்ப்ளே, கிளைமேட் கண்டிஷன், இமேஜ் வியூவர், மீடியா, ஃபோன், குவிக் செட்டிங்ஸ், ரேடியோ செட்டிங்ஸ், சவுண்ட் டெமோ பார்க்கலாமா என்னதுன்னு. ஸோ ட்ராக் அமௌண்ட் ஸோ நல்லா பேஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது டியூனிங்கை. ஸோ இது வந்துட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இன்சைடில் இருக்குது. உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல் இங்கே இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இன்சைடில். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிகிரிஸ் வேணும் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவலாக ஸ்விட்சஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ்னு கொடுத்திங்கன்னா மேக்ஸ் த்ரோ கொடுக்கும் அந்த இடத்துல. ஸோ இதில் உங்களுக்கு ஃபாக் வராது உங்களுக்கு இதில். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கூலிங்க்கு போயிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு லோவர் இது. ஓகே, ஸோ பேசிக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ட்ரோஸில் போத் டெக்னாலஜிலையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆஸ் வெல் அஸ் ஸ்விட்சஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன்னா. இப்போ 360 கேமரா, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, வாட் 3 வெர்ஜன் ஏதோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சரவுண்ட் கேமரா போட்டோன்னா உங்களுக்கு 360 கேமரா வரும். ஸோ உங்களுக்கு பார்க் பிரேக் எங்கேஜ் ப்ளீஸ் ரிலீஸ். ஓகே, ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே டன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2Dயில் இருக்கும். இதே உங்களுக்கு 3Dயில் வேணும்னா உங்களுக்கு 3D ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3Dயில் வரும். ஸோ குட் திங் ஆல்ட்ரோஸோட பிக்சரே இருக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நம்ம மாடல் ஆனால் பிளாக் கலர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா பார்க்கலாம். உங்களுக்கு 2 ஃப்ரண்ட் வியூ இருக்குது, 2 ரியர் வியூ இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இண்டிகேட்டர் வருது இந்த இடத்துல. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது லெஃப்ட் இது கேமரா வரும். ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸே உங்களுக்கு காட்டும் லெஃப்ட்டில். ரைட்டில் போகுது ரைட்டு. இப்போ சென்டர் இண்டிகேட்டர் போட்டால் அதான் வருமா பார்க்கலாம். இல்லை, சென்டர் வந்தால் எதுவும் வராது. ஸோ இதுதான் ஃபுல் கன்சோலு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது. ஹே டாட்டா, ஓப்பன் த சன்ரூஃப். எப்பா ஸோ உங்களுக்கு வாய்ஸ்லேயே ஏதோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், இல்லை வாய்ஸ்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. க்ளோஸ் த சன்ரூஃப். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய வந்து கிங்கியான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டும் நல்ல ஒரு ஸ்பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டு அண்ட் யூ ஹேவ் சம் ஸ்டோரேஜ் ஆல்சோ இங்கேயே உங்களுக்கு. ஆனால் என்னென்னா டாட்டாவில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயத்த மொக்கத்தரமாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டு தெரிகிற மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட இட் வில் பி நைஸ், யூ ஒன்ட் பி ஏபிள் டு சி. பட் இந்த மாதிரி ரொம்ப இதாக காமிச்சிட்டாங்க. பட் எனிவேஸ் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். 2 இங்கே, 2 இங்கே, 2 இங்கே. ஸோ 6 ஏர் பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சேஃப்டி கொடுக்குறதுனால தான் இவங்க வந்துட்டு 5 ரேட்டிங் என்கேப்பில் வாங்கியிருக்காங்க, குளோபல் என்கேப்பில். ஸோ இட் இஸ் குட். உங்களுக்கு ஹோல்டர்ஸ்க்கு வந்துடுது, டிரைவருக்கு வராது. மிச்சம் இது எல்லாத்துக்குமே கோ ரைடருக்கோ இல்லாட்டா ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கோ இந்த இது கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இங்கே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே க்ளோஸும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது என்ன பட்டன் தான் எனக்கு தெரியல. இது ஏதாவது ஸ்பீக்கர் பட்டன் என்னன்னு தெரியல. பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் அப்படின்னு. இது ஏன் ஆன் ஆஃப்னு சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் எனக்கு எந்த கான்செப்ட்லையும் இந்த இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சைடில் ஒரு கீ இருக்குது, கீயோட நாப் இந்த கார்னரில். அந்த இதில் கீ போட்டு திருப்பினா இங்கே ஆஃப் ஆயிரும் போல் இருக்குது. பட் இது என்ன லாஜிக்னு பொருள், எதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வேனிட்டி கிளாஸு. ஸோ வேனிட்டி கிளாஸு, மேக்கப் கிளாஸு எதாவது சொல்லலாம். இந்த சைடில் வராது. ஆனால் உங்களுக்கு கார்டு ஹோல்டர் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸை. அண்ட் வேறு ஸ்பீக்கர்ஸ் இங்கே டியூட்டர்ஸ் இன்சைடில் கொடுத்துட்றோம். நல்ல ஒரு பெரிய டேஷ்போர்டு விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். அண்ட் உங்களுக்கு 360 கேமரா வேணா கூட இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது அமுத்தினா டேரெக்டாக இங்கேயே கவர் பண்ணிக்கும். ஸோ ஸ்டீரிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு குவிக்காக பார்க்கலாம். ஸ்டீரிங் வந்து வெரி ஸ்மால் அண்ட் காம்பேக்ட், நல்லா இருக்கு தொட்டு பார்க்கவே.
அண்ட் யூ ஹேவ் த ஹார்ன். ஸோ ரெண்டு சைட்லேயும் ஹார்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாய்ஸ் இன்க்ரீஸ், டிக்ரீஸ், நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸு, உங்களுக்கு கால் மேக்கிங்கு, கால் டிஸ்கனெக்டு, மியூட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனு, க்ரூஸ் கண்ட்ரோலோட செட் பண்ணுற ஆப்ஷனு, மியூசிக் கண்ட்ரோலு எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றான் ஃபுல்லாகவே. இட் சீம்ஸ் டு வெரி ஸ்மால் அண்ட் காம்பேக்டாக தான் இருக்குது. ஒரு ரேலி எடிஷன் வண்டிக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்பரோட கண்ட்ரோல் லெஃப்ட்லேயும், ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் ரைட்லேயும் கொடுத்துருக்காங்க. வேறு உங்களுக்கு ஸ்டீரிங் அப் அண்ட் டவுன் டில்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ டில்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது. டெலஸ்கோபிக் ஆப்ஷன்ஸ் கிடையாது புல் பண்ணுறதுக்கு, பட் டில்ட்டிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. அந்த ஆப்வியஸ்லி அந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த பக்கெட் சீட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டில் ஆக்சுவலாக இந்த மாதிரி போர்ஸ் இந்த மாதிரி நான் நினச்சேன் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குமோன்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. பட் வென்டிலேட்டட் சீட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது இந்த வண்டியில், அது கொடுக்காம விட்டாங்க. ஏன்னா இப்போ நெக்ஸா XL6 எல்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸோட தான் கொடுக்குறாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்து இந்த ஆஃபர் கொடுத்தீங்க இன்னும் சூப்பராக ப்ரைஸ் இருக்கும். நல்ல அட்வான்டேஜ் அல்ட்ராஸில் என்னன்னா எல்லா டோர்ஸ்லையுமே உங்களுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ப்ளஸ் அம்பர்லாக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. அகெயின் எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் இது பழகிறதுக்கு. ஏன்னா நான் எப்போவுமே மேனுவல் ஓட்டி பழகிட்டு சடனாக இப்போ கிளச்சில் வச்சுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் அதனால் கொஞ்சம் நாள் எடுக்கும் பழகிறதுக்கு. கிளச்சு எப்படின்னா ஆட்டோமேட்டிக்னு மைண்டில் அந்த செட் ஆகிறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டோர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு டியூட்டர்ஸ் கொடுத்துறாங்க டோர்ஸில் லாக்கு. அண்ட் இது வந்துட்டு OVRM இது செட்டு வந்து லாக் பண்ணோன்னா மிரர்ஸ் எல்லாமே பின்னாடி ஆக்சஸ் பண்ண முடியாது யாருனாலையும். அண்ட் இது திருப்பி பண்ணிட்டோன்னா ஓகே. அண்ட் இது வந்து அட்ஜஸ்டர், உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்டர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த OVRM மிரர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ 360 கேமராவும் உங்களுக்கு அதுலேயே விசிபிளாக இருக்கும். கீழே வந்துட்டு உங்களுக்கு பிரேக் பெடல், ஆக்சிலேட்டர் மட்டும்தான். இது வந்துட்டு ஜஸ்ட் கால் வச்சுக்கிறதுக்கு. ஸோ பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான். கீழே ஸ்பீக்கர்ஸ் எல்லா டோர்ஸ்லையுமே வந்துடும். அண்ட் அப்படியே நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த கன்சோல் பார்த்தோன்னா ஸோ சூப்பராக இருக்குது இந்த கன்சோல் பார்க்குறதுக்கு. நான் திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டிசைனு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ RPM மீட்டர் இந்த சைடில் வந்துருக்கு, பேட்ரி இண்டிகேஷன், சீட் பெல்ட் இண்டிகேஷனு, இந்த சைடில் வந்து ஹீட்டு, ஃபியூலோட இது லெவலு, DTE இருக்குது, ஃபியூல் பண்ணாமல் வேண்டாமான்னு இண்டிகேஷன் வரும். உங்களோட மியூசிக் சிஸ்டமோட என்டர்டெயின்மெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்பீடோ மீட்டர் டிஜிட்டலில் ட்ரிப்பியோட எவ்வளோ கிலோமீட்டர், டைமு, ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, ஆவரேஜ் ஃபியூல் என்ன, டோர் இண்டிகேஷன், இன்ஜின் இண்டிகேஷன், ஆயில் இண்டிகேஷன், மேலே கிளைமேட் இங்கே இருக்கும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு, இக்னிஷன் வந்துட்டு ஆன் பண்ணாமல் என்னமான்னு, ஹெட்லைட் ஆன் ஆச்சா இல்லையான்னு. அண்ட் உங்களுக்கு பிரேக்கில் பெடல் பண்ணும்போது இந்த பிரேக் லைட் இண்டிகேஷன் போயிடும். ஸோ இப்போ பிரேக் அமுத்துறேன், இண்டிகேஷன் போயிடுச்சு. ஸோ கிளாக் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் நல்லா இருக்குது. ஸோ பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஐ ஹோப் இட் வில் பி ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஓகே கௌதம், உன்னோட பின்னாடி ரியரோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது? ரியர் ஸ்பேஸ் வந்து மோர் தென் எனஃப். ஒரு 5.11 இருக்கிற பர்சன் வந்து ஈஸியாக வந்து உட்காரலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காரணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆர் பேக் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன். நீங்கள் வந்து ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு பில்லோ ஆட் பண்ணால் எனஃப். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஹெட்ரஸ் கூட நீங்கள் அழகாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்குது. ஏசி இருக்குது, லைக் சீட்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஸோ பாட்டில் வச்சுக்கலாம் அண்ட் என்னோட மொபைல் வச்சுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐ திங்க் இங்கே கூட பவுச் இருக்குது. ஸோ இந்த பவுச்சில் கூட நீங்கள் உங்களோட ஃபோன் ஆர் பர்ஸ் எனிதிங் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த பட்ஜெட்க்கு வந்து இந்த ஸ்பேஸ் தர கார் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், என் கால் பாருங்கள். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஈவன் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேக் கூட வந்தால் கூட இவ்வளோ தான் வரும். சரி, ஸோ உங்களுக்கு வந்து லெக் ரெஸ்ட் ஓகே, ஹெட் ரெஸ்ட் கூட ஓகே. ஸோ கம்ஃபர்ட் மோர் தென் எனஃப். நானும் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நடுவில் என்னதான் ஒரு குட்டி குழந்தை மாதிரி உட்காரலாம். பட் 3 பேர் உட்காரதாலும் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக இடிச்சுட்டு உட்கார மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இட் இஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி ஃபைன். உங்களுக்கு இங்கே இந்த வியூவும் நல்லா கிடைக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்துடுது, சைல்டுக்கு சீட் பெல்ட் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு அதே மாதிரி இந்த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்னிஷ் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. டியூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, கீழே ஒரு மாஸ்டர் ஸ்பீக்கர் வந்துடுது உங்களுக்கு. ஓகே, விண்டோ கண்ட்ரோலர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஹோல்டிங்க்கு. உங்களுக்கு அம்பர்லா ஹோல்டர் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. சீட்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். இந்த இடத்துல வந்து மெயினாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹம்ப் கிடையாது. அது வரைக்கும் நல்லது. ஏன்னா ஹம்ப் இருந்தாலும் நடுவில் நிறைய பேர் உட்கார முடியாது.
ஹம்ப் இவ்வளோ தூரத்துக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக வரணும். ஆக்சுவலாக நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், இது நிறைய காசில் வந்து இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சென்டரில் உட்காரவங்க வந்து எதிர் அவங்க வந்து இங்கே கால் வைக்கணும், எக்ஸாக்ட்லி வந்து இங்கே கால் வைக்கணும். நடுவில் வைக்கும் போது அவங்க எல்லாம் அவங்க பிரேக் அடிக்கும் போதெல்லாம் ஃப்ரண்ட்டில் போவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது குட். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஓகே, இதை ஏன் முன்னாடி இவ்வளோ கொண்டு வந்தாங்கன்னா புரியல. ஆமா, இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட் போயிருக்கலாம். கரெக்ட். பட் ஓகே, ஆனா நிறைய செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் கார்ல வந்து இந்த ஏசி தரது இல்ல. கரெக்ட். பட் அது வரைக்கும் ஆமா, உங்களுக்கு மொபைலும் ஒரு மொபைல் இப்படி வச்சுக்கலாம் நீங்க. மேபி சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இப்படி வச்சு நீங்க சார்ஜ் போட்டேன்னா. ஓகே ஓகே. ஆமா, கீழே விழல. ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி நீ வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஏதோ ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று மேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ ஹெட் ரூஃப் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. நான் வந்து 511, ஸோ 511 இப்படி உட்காந்தா இப்படி தான் இருக்கும். ஆமாம், ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே, கூல். ஸோ இதுதான் ரியர் அண்ட் விண்டோஸும் கொஞ்சம் காம்பேக்ட் ஸ்மாலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்றாங்க, டிக்கி பூட்டோட பிளேட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்ஸ் அ ரியலி குட் வெஹிக்கிள். இன்டீரியர் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ மிச்சது எக்ஸ்டீரியர்லாம் ஆல்ரெடி நம்ம சதீஷ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு யூ கேன் ரீச் அவுட் டு சதீஷ். I'll give his நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இங்கே வந்துட்டு. அண்ட் கிரேட் சர்வீஸ்னால அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ we'll go to the next segment of booking this vehicle, guys, and finishing the paperwork, everything.